வந்துட்டேன். அது என்னங்க தங்கமா? ஏங்க தலைவர் தங்கம் தான். ஆனா தங்கத்தை விட விலை மதிப்பில்லாத பல பெரிய பெரிய சமாச்சாரங்கள் இருக்கே. பிளாட்டினம்னாவது சொல்லலாம்ல. ஆனா தங்கத்தோட நிறுத்திட்டீங்க. தங்கம்லாம் கிடையாதுங்க. தலைவர் என்ன 2வது படமா நடிச்சிட்டு இருக்காரு. தங்கம், வைரம், வைடூரியம்லாம் பேர் வைக்கிறதுக்கு. அவர் பழைய காலத்திலே பொல்லாதவன், பைரவி, முள்ளும் மலரும் அப்படிலாம் பேர் வச்சவரு. இப்போ தங்கம் அப்படிங்கிற பேர்ல நடிக்க போறாரு. உங்களுக்கு என்ன அப்டேட் சொல்லலாம்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி வந்த லோகி சாரோட ப்ரொமோஸ் எல்லாம் வந்து ஒரு மெட்டஃபரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டோரி, அதாவது கதை அம்சத்தோட ஒரு சாராம்சம் மாதிரி, ஒரு சம்மரி. அதை வந்து டைட்டில் ரிவீலிங் டீசரில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த பாணியில் தான் இது இருக்கும். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுல எல்லாம் வந்து ஒன் லைனரில் வந்து லீட் ஆக்டர்ஸ் பேசியிருப்பாங்க. இப்போ ஆரம்பிக்கலாமா, பிளடி ஸ்வீட், அந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் எனக்கு என்னன்னா, இந்த டீமையும் மதிக்கணும், உங்களோட ஆர்வத்தையும் கட்டுப்படுத்தணும். நிறைய விஷயங்கள் ரிவீலும் பண்ண முடியாது. ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட் குறையாமல் இருக்கணும். உண்மையாக சொல்லப்போனால் நான்லாம் வந்து எனக்கு கதை தெரிஞ்சாலும் எது தெரிஞ்சாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் மாறவே மாறாது. அதான் நான் சொல்கிறேன். இப்போ கார்த்திக் சுப்பராஜ் சார் மாதிரி தலைவர் கூட ஒரு படத்தில் வேலை செஞ்சு அவரை இயக்குனா கூட அவரோட எக்ஸைட்மெண்ட் எங்கேயாவது குறையுதா? அதுதான் தலைவரோட பவர். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கதையே தெரிஞ்சாலும் அதை நான் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சாலும், தலைவரோட வேலை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சா கூட, அவர் மேலே ஒரு இருக்கிற அந்த ஒரு அட்மிரேஷன், அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேன் ஃபாலோயிங், அவர் அண்ணாந்து பார்க்க என்னால் வந்து நிறுத்தவே முடியாது. தலைவர் அப்படி பார்த்து ரசித்து பழகப்பட்டவன். ஸோ நான் இப்படி தான். ஆனால் எல்லா ஃபேன்ஸும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில பேருக்கு வந்து தலைவரை எந்த கான்செப்டும் தெரியாமல் அவரை நேரில் போய் அப்படி தரிசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால நான் அவங்களையும் மதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் இந்த படத்தில் இந்த டைட்டில் டீசர் வந்து சொல்லுவேன், ஒரு லைனில் ஒன் லைனர் டைலாக் மாதிரி இருக்காது, ஒரு பெரிய டைலாகாகவே இருக்கும். அண்ட் தலைவருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைட்டில் ரிவீலிங் டீசர் வந்து யூடியூப்பில் வருது அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இன்ஃபேக்ட் அதை வந்து ஒரு தியேட்டரில் ஒரு ஸ்க்ரீனில் எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இந்த டைட்டில் டீசரில் கண்டென்ட் இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மறக்க முடியாத மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். எவ்வளோ நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதை விட ஒரு படி இல்லை ஒரு 5 படி மேலே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம். அண்ட் இந்த டைட்டில் வந்து இப்போ தலைவரை வந்து நம்ம 90s எப்படி பார்த்து ரசிச்சிருக்கோம். ஸோ இவரை விட வேற ஒருத்தருக்கு இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் சான்ஸே இல்லை. தலைவர் தான் இந்த மாதிரி டைட்டில்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பவர் கொடுக்குறாரு, ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைட்டிலாக இருக்கும். அது மறக்க முடியாத ஒரு டைட்டிலாகவும் இருக்கும். சரிங்க, மிஞ்சி போனால் என்ன, இன்னைக்கு நாளைக்கு அவ்வளோதானே. நமக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது, அனிருத்தோட மியூசிக்கில் தலைவரோட ப்ரெசன்ஸ் வரப்போகுது, லோகி சாரோட டைரக்ஷனில். எல்லாருமே பார்த்து ரசிக்க தானே போகிறோம். கூலாக வெயிட் பண்ணுங்கள். சூடான ஒரு வெறித்தனமான கண்டென்ட் வருது. 22 அன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், பரபரப்பாக இருப்பேன். இங்கே அம்மாவோட பர்த்டே அண்ட் வெளியில் போக வேண்டிய பிளான்ஸ்லாம் இருக்குது யூஏயில். அந்த டைட்டில் டீசர் வரும்போது என்னால் எப்போ ரியாக்ட் பண்ணி அதை வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட முடியும்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். நாங்கள் ஒரு நாள் முன்னாடி துபாய் ஃப்ரேம் போயிருந்தோம். துபாய் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சர். அது துபாயோட பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரை வந்து சிக்னிஃபை பண்ணுற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அங்கே போய் ஷூட் பண்ண சில வீடியோஸ்லாம் இருக்குது. அதை வந்து நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அது நீங்கள் முன்னாடியும் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் ஆஃப் தண்டர் பேரான ஆஷிஷ் மஷுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.